ஆ! அண்ணே, இன்னைக்கு என் மேனேஜரு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாருண்ணே. விஷயத்த சொல்லி முடிச்ச பின்னாடி பைட் யூர் டங் அப்படின்னு சொன்னாருண்ணே. நான் கூட பைட் யூர் டங்ன்னா நாக்கு கடிக்கணுன்ட்டு மேனேஜர் சொன்னாருல்ல, அத நம்ம அப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நாக்க கடிச்சுக்கிட்டேனே. "ஏன் சார் இது மாரி நாக்க கடிக்க சொன்னீங்க?" அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டேனே. "இது கூட தெரியாதா? போய் தெரிஞ்சுக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாருண்ணே. நானும் டிக்ஷனரி தேடி தேடி பார்க்குறேண்ணே. பைட் யூர் டங்ன்னா என்ன மீனிங்னே கண்டுபிடிக்க முடியலண்ணே. நீ தான் நல்லா இங்கிலீஷ்ல சொல்லி தருவேனே. பைட் டங்ன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் குடேண்ணே. Bite your tongue is an idiom. இடியம்மா? அப்டின்னா என்னண்ணே? அதையும் கொஞ்சம் சொல்லிக் குடுத்துறாண்ணே. Idiom is a group of words which has a literal meaning. Don't take direct meaning for that. இப்ப idiom எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியா மீனிங் இருக்குங்க. லிட்டரல் மீனிங் இருக்கும். டைரக்டான மீனிங் வேர்ட்ஸ் வர மீனிங் எடுத்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், while I was eating apple, I bit my tongue. அப்படின்னா நான் ஆப்பிள் சாப்பிடும்போது என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய நாக்க கடிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அதுவே bite your tongue அப்படின்னு சொன்னான்னா, யாராவது நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு அந்த சீக்ரெட் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா பைட் யுவர் டங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பைட் யுவர் டங்னா டோன்ட் ஷேர் தட் சீக்ரெட் வித் சம்ஒன் அப்படின்னு அர்த்தம். இப்போ டைரக்டா நம்ம சொல்லும்போது டோன்ட் ஷேர் தட் சீக்ரெட் வித் சம்ஒன் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஆப்போசிட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அதை புரிஞ்சுப்பாங்க. அதுவே இது மாதிரி இடியம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அட்வான்ஸ் லெவல் இருக்கும். ஸோ அதனால தாங்க நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கும்போது ஒரு சில சென்டென்சஸ் எல்லாம் நமக்கு புரியாது. ஏன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடியம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப் கப் ஆஃப் டீ அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஒரு கப்ல டீ இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கப் ஆஃப் டீ அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருந்தா நம்ம கப் ஆஃப் டீன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்குங்க. டு யூ லைக் பிரியாணி? ஐ லைக் பிரியாணி வெரி மச். ஸோ இப்போ எப்படி சொல்லாங்கன்னா, பிரியாணி இஸ் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு பிரியாணி என்ன பண்ணுவோம், பிடிக்கும்னு அர்த்தம். அதுவே எனக்கு பிரியாணி பிடிக்காது அப்படின்னா, பிரியாணி இஸ் மை நாட் மை கப் ஆஃப் டீ. பிரியாணி இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நான் எனக்கு என்ன பண்ணாது, பிரியாணி பிடிக்காதுன்னு அர்த்தங்க. ஸோ இது மாதிரி புது புதுசான இடியம்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்சஸ் தெரிஞ்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. We will discuss in the next video. Bye. Happy learning.